அம்மா! ஆரியன், எங்க இருக்கீங்க? தேஜா, உடனே வீரர்களை கூட்டிட்டு அவனை பின்தொடர்ந்து போ. இப்ப தீரா எப்படி இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க போலாம். தீரா தூங்கிட்டு இருக்கான். இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அசுரன் இங்க வரவே இல்லை. அம்மா, அம்மா, அங்க அங்க அசுரன். சொல்லு. மகாராணி ஐராவதி, என் பொண்ணு எங்க? அந்த அசுரன் சூரிய நகரத்து இளவரசியான என் பொண்ணை எங்க தூக்கிட்டு போயிட்டான்? ஐயோ கடவுளே, என் மருமக ஒரு பூ மாதிரி. அந்த அசுரன் அவளை எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. ஒரு விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படுமா? நல்ல வேளை உன் பையனை தூக்கிட்டு போல. தீரா அவன் அறையில தான் இருக்காமா. தேஜாவையும் வீரர்களையும் அந்த அசுரனை பின்தொடர்ந்து போக சொல்லிருக்கேன். இப்ப நானும் கிளம்புறேன். நில்லுங்க இளவரசர் வீரா, ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கட்டும். என்னோட மக மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா நான் விஜயநகரத்தை கண்டிப்பா தாக்குவேன். யாரையும் உயிரோட விட மாட்டேன். எதுக்காக இப்படி பேசுறீங்க மகாராஜா? நாம இப்ப சம்பந்தி ஆயிட்டோம். உங்க கூட சம்பந்தம் பண்ணி தான் நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க நகரத்துக்கு வந்துதான் அந்த அசுரன் என் மகளை தூக்கிட்டு போயிட்டான். அந்த அசுரன் எப்படி திடீர்னு வந்தான்? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அசுரனை இங்க வர வச்சது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் மகாராஜா. அது மகாராஜா, இது பேசுறதுக்கான நேரம் இல்ல. உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அவ பத்திரமா வீட்டுக்கு வருவா. இது என்னோட வாக்கு. இதுக்கு மேல இங்க யாரையும் நான் நம்ப போறது இல்லை. என்னோட மகளை என் படைகளோட நானே தேடி கண்டுபிடிக்க போறேன். வாங்க வீரர்களே. பாத்து கவனமா. அங்க பார், அங்க பார். உமா, அங்க பாத்தியா அந்த அசுரனோட கால் தடம்? இந்த கால் தடத்தை வச்சுதான் அந்த அசுரன் இருக்க இடத்துக்கு போகணும். ஏதாவது தடயம் கிடைச்சதா? அந்த பக்கம் தான். வீரா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. மகாராஜா, என்ன? வெளிச்சத்தை கொஞ்சம் குறைங்க. இல்லைன்னா நம்ம பின்னாடி வருங்கிறது அந்த அசுரனுக்கு தெரிஞ்சிடும். அங்கேயே நில்லு. அருமை. இது உண்மையிலேயே மிகப்பெரிய உதவின்னு தான் சொல்லணும் இரண்யாசுரா. என்னோட வேலையை சுலபமா முடிக்க நீயே இங்க வந்துட்ட. இந்த பொண்ணு எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டா. அந்த அவமானத்துக்கு தண்டனை இவளுக்கு கிடைச்சே ஆகணும். அந்த அவமானத்துக்கான தண்டனை மரணம். இந்த மரணத்தால 2 நன்மை நடக்க போகுது. மகாராஜா அவந்திமாலா தன்னுடைய பொண்ணோட மரணத்தை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாரு.
அவர் விஜயநகரத்தை தாக்குவாரு. 2 நாட்டுலயும் யுத்தம் நடக்கும். மகாராஜா அவந்திமாலா வெளிய இருந்து தாக்குவாரு, நான் உள்ள இருந்து தாக்குவேன். என்னோட எதிரி அந்த கெட்ட ராணி ஐராவதிய அரச சிம்மாசனத்துல இருந்து நான் தூக்கி எறிவேன். அப்புறம் அந்த ஐராவதி, அவளோட அரசு, அவளோட ஆட்சி, அதிகாரம் இது எல்லாமே அழிஞ்சிடும். இங்க என்ன நடக்குது? நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? அதுவும் ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல நான் இங்க எப்படி வந்தேன்? அப்புறம் இந்த அசுர அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சதாக்ஷி, 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 இன்னைக்கு தானே இவளுக்கு கல்யாணம். இவ கல்யாண மண்டபத்துல இருந்தாகணுமே. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் ராத்திரி நேரத்துல. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? நீயே சொல்லு, இந்த அசுரனை எப்படி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க? நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். ஆமா, நீதான். அந்த அசுரனை உன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறத நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். சதாக்ஷி, சதாக்ஷி, எல்லாம் சரியாயிடும். நீ உன்னாலதான் எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீ எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற? இல்ல ஆரியா, நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் சொல்றத நம்பு. நீ எதுவும் பண்ணலையா? அப்ப யார் பண்ண? நீ அந்த அசுரன் கிட்ட பேசினதையும் அவனை கட்டுப்படுத்தினதையும் நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி பொய்யா போகும்? சொல்லு. வீரா, நான் எதையும் மறைக்கல. நான் இங்க எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியும். போதும் சந்திரகாந்தா, நிறுத்து. உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ என் பொண்ணையே இப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிய. பொறுப்பா இருந்து என் பொண்ணை பாதுகாக்காம நீ அவளை கொலை பண்ண பார்த்திருக்க. இல்ல மகாராஜா, அப்படி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பொய் சொல்லாத சந்திரகாந்தா. கொழு கொழுன்னு இருக்க என் மருமகளை கொலை பண்றதுக்கு நீ துணிஞ்சிட்ட. வீரர்களே, சீக்கிரம் மருமகளை வைத்திருக்கிட்டு தூக்கிட்டு போங்க. சோனாக்ஷி, இப்போ நீ பேசு. அப்பா, நம்ம சதாக்ஷியை இப்படி பண்ணதுக்கு இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். வீரா, என்ன விட உனக்கு தான் என்ன நல்லா தெரியும். நீ அதை என்ன நம்ப வீரா. சந்திரகாந்தா, இனி வீரா நீ சொல்றதை நம்ப மாட்டான் சந்திரகாந்தா. நீ அசுரனை வசப்படுத்துறத வீரா தான் கண்ணாலேயே நேர்ல இன்னைக்கு பார்த்துட்டான் சந்திரகாந்தா. வீரா, நிலாவுக்கு தண்டனை கொடு. அப்பதான் நிலா உன்னை விட்டு பிரிவா. நான் அவளை நெருங்குவேன். சொல்லு வீரா, உன் கண்ணால பார்த்தத நீ சொல்லு. அப்படின்னா அந்த அசுரனை நான் கட்டுப்படுத்திருக்கேன்னு நீ நம்புறியா? போது சந்திரகாந்தா, என் பையனை இதுக்கு மேல முட்டாளாக்க நினைக்காத. நான் விஜயநகரத்து ராணி சந்திரகாந்தாவை இந்த நிமிஷம் கைது பண்ணி சிறையில போடுறதுக்கு இந்த ஐராவதி உத்தரவிடுறேன். நீங்க விஜயநகரத்து ராணினா, நான் விஜயநகரத்து இளவரசி. நான் நிரபராதின்னு நிரூபிக்க எனக்கு வாய்ப்பு தராம என்ன கைது பண்ண முடியாது. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. நான் சதாக்ஷி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? நீ பண்ணதான் நாங்க நேர்லயே பார்த்துட்டோம். நீ அந்த அசுரனை கட்டுப்படுத்தினதை நாங்க பார்த்தோம் சந்திரகாந்தா. ஒருவேளை என்ன யாராவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் என்ன நல்லா தெரியுமே. நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. மகாராஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க. இப்படிலாம் நான் எதுவுமே செய்ய